மாணவிக்காக கிராமத்திற்கே இன்டர்நெட் வசதி அளித்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி. 1000 நாட்களில் இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் இன்டர்நெட் வசதி வழங்கப்படும் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்தார். சுதந்திர தினம் அன்று மூவர்ண கொடியை ஏற்றி டெல்லி செங்கோட்டையில் இந்திய மக்களுடன் உரையாற்றுகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிந்துதுர்க் மாவட்டத்தில் உள்ள தரிஸ்டி கிராமத்தில் வசிப்பவர் ஸ்வப்னாலி. இவர் மும்பை வெட்டினரி கல்லூரி மாணவி. சீனா வைரஸ் கோவிட்-19 தாக்குதலால் மாநிலத்தில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. ஆனால் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆன்லைன் வகுப்புகள் துவங்கின. ஸ்வப்னாலி வசிக்கும் கிராமத்தில் இன்டர்நெட் வசதி இல்லை. ஆன்லைன் வகுப்புகளை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஸ்வப்னாலிக்கு இருந்தது. இந்நிலையில் அம்மாணவி வசிக்கும் இடத்தில் செல்போன் நெட்வொர்க் இல்லாத காரணத்தால் அவர் அருகில் உள்ள மலையில் செல்போன் சிக்னல் கிடைக்கும் இடத்தில் குடிலமைத்து காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை படித்து வரும் ஸ்வப்னாலி, மழை காற்று எதுவுமே இந்த மாணவியின் உற்சாகத்தை பாதிக்கவில்லை. ஸ்வப்னாலி குடிசையில் அமர்ந்து படிக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது. தொலைக்காட்சி சேனல்களும் இதை ஒளிபரப்ப துவங்கின. இதை கவனித்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவியை பாராட்டி உடனடியாக அந்த கிராமத்திற்கு ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் இன்டர்நெட் வசதி அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். இதை அடுத்து நிர்வாக எந்திரம் முடுக்கிவிடப்பட்டது. அந்த கிராமத்திற்கு இன்டர்நெட் வசதி அளிக்கும் பணி போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. இப்போது அந்த கிராமத்திற்கு ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் இன்டர்நெட் வசதி வழங்கப்பட்டது. என்னால் இப்போது பயமில்லாமல் என் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு ஆன்லைன் பாடங்களை படிக்க முடிகிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி என்று மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் மாணவி ஸ்வப்னாலி.